Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு Anira Trends. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர்ல இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பிளவுஸ் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டிச்டு பிளவுஸ், பிளெயின் பிளவுஸ். இதனுடைய சாரீ பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன் அந்த ப்ளூ இருக்குது. ஸோ இந்த லைட் க்ரீனாக தெரியறது வந்துட்டு ஆக்சுவலாக எல்லோவும் ப்ளூவும் மிக்ஸ் ஆனது தான் அப்படி க்ரீனாக தெரியுது. ஸோ பல்லு அதுதான், பல்லு கலரில் தான் பிளவுஸ் இருக்குது. ஸோ இதில் மேஜர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூ. அந்த ப்ளூ வந்துட்டு ஒரு க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி இருக்குது. என்னடா அது சாரீ இப்படி கசங்கி இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே நம்ம பட்டு சாரீ வந்து கட்டும் போது தான் அயன் பண்ணணும். முன்னாடியே அயன் பண்ணி மடிச்சு வச்சிங்கன்னா அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் விட்டு போயிடும். ஸோ கட்டிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் எப்போ கட்டுறோமோ அப்போ வந்துட்டு நம்ம அயன் பண்ணி கட்டினா போதும். ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம். தென் நீடில் சைஸ் வந்துட்டு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சைஸ் நம்பர் 5 ஜோதி பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது விலை ஜாஸ்திலாம் இல்லைங்க, 1 or 2 rupeesக்கே கிடைக்கும். நிறைய வாங்கி வச்சு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான நீடில் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெம்மிங் பண்ணியிருக்காங்க, நார்மல் யூனெக் தான். இப்போ வந்துட்டு நான் ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்பர் 18 இல்லை 16 நீங்கள் எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஸோ தட் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின், பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதில் டவுட் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், இப்படி ஒட்டும் போது அது நல்லா செக்யூர்டாக நிற்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிற்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு இன்னும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும்னா ரிவர்ஸ் அயன் பண்ணலாம், இல்லைனா உங்களோட ஹேர் ட்ரையரை வந்துட்டு ஹார்ட் மோடில் வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக அங்கங்கே பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஸ்டோன் செயின் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பக்கத்துலேயே வந்துட்டு பால் செயின் ஒட்டுறேன். அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு பால் செயின் ஒட்ட போகிறேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஆரி எம்ப்ராய்டரியில் இந்த ஃபேப்ரிக்லும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. பிரைடல் பிளவுசஸ், நல்ல காஸ்ட்லியான ஒர்க் வச்ச பிளவுஸ், ரொம்ப கிராண்ட் பிளவுசஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி இடத்துலனா ரைன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு, சின்ன ரைன் ஸ்டோனாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் சீட் பீட் வந்துட்டு கிளஸ்டர்டாக அப்படியே ஒரு மாதிரி கொத்தா ஒரே இடத்துல வந்து அந்த ஷேப்பில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க. மோரோவர் இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வேர் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணவும் போகிறதில்ல. பட் அதுக்காக பிஞ்சு வந்துடும் நினைக்காதீங்க, இது பிஞ்சு வராது, ரொம்ப ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா பொறுமையாக டைம் எடுத்து நீட்டாக ஒட்டுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக்லைன் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒட்டி ட்ரை பண்ண விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு பென் ஆர் பென்சில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த சைடில் அப்படியே இதை கொண்டு வந்தீங்கன்னா அது கரெக்டான ஷேப்பில் நின்றும். ஸோ இப்போ அடுத்த லைன் நான் வந்து ஸ்டோன் செயின் ஓட்டுறதுக்கு இப்போ மெஷர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் மெஷரிங் டேப் வச்சு அங்கங்கே என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டோன் லேஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒயிட் மார்க்கர் வச்சு போட்டுட்ருக்கேன். இந்த ஒயிட் மார்க்கர் வந்துட்டு எல்லா ஸ்டேஷ்னரிலையும் கிடைக்கும். இது பேர் வந்துட்டு கிளாஸ் மார்க்கர். இது வந்துட்டு லைக் ஒரு 15-20 rupees என்னமோ தான் வரும். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது எந்த அகலம் வேணும், உங்கள் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு எந்த அகலத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் 1 inch இருந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்னுக்கு. ஸோ இப்படி ஃபுல் லென்த்துக்கும் ஃபுல் நெக்லைனுக்கும் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த அவுட்லைன். இந்த அவுட்லைனில் தான் வந்துட்டு நம்ம அடுத்தது எகெயின் இதே மாதிரி ஸ்டோன் செயின், பால் செயின் ஒட்ட போகிறோம். லைன் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணால் திரும்பவும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இதில் எகெயின் ஸ்டோன் செயின், பால் செயின் ஒட்டணும். இப்போது நெக்ஸ்ட் லைன் ஆஃப் பால் செயின், ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கும் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு பார்ட் வரையும் பண்ணிக்கோங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பார்ட் பண்ணலாம். ஸோ இது மூணையும் வந்துட்டு இப்படி ஒன்றா சேர்த்து பிடிச்சி ஒட்டினீங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா பொறுமையாக டைம் எடுத்து ஷேப் கரெக்டாக வச்சு ஒட்டுங்க. மேலே கீழே போயிடுச்சுன்னா லுக் வந்துட்டு நீட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பொறுமையாக ஒட்டுங்க. அதுக்காக வந்துட்டு ரொம்ப க்ளூ ஜாஸ்தியும் போடாதீங்க. ஜாஸ்தி க்ளூ போட்டுட்டிங்கன்னா சைட்ஸ்லாம் அது காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். பட் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தெரியும். அவ்வளோ நீட் ஃபினிஷ் வராது. ஸோ கரெக்டான அமௌண்ட் க்ளூ போட்டு கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இதை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. 2 லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா 2 லைனுக்கும் நடுவில் போகிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். நான் என்ன எடுத்தேன்னா வந்துட்டு த்ரெட் ஸ்பூல் எடுத்தேன். சில்க் த்ரெட் ஸ்பூல் இருக்கு இல்லையா உள்ள, அதை எடுத்துட்டு மேலேருந்து லைக் ஒரு லெஃப்ட் டு ரைட் ஃபுல்லாக கொண்டு போனேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற த்ரெட் இந்த காட்டன் த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும். சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா 6 strands ஆஃப் சில்க் த்ரெட் ரெடிமேடாகவே கிடைக்குது. தென் காட்டன் த்ரெட் வந்துட்டு எல்லா ஸ்டேஷ்னரிலையும் ஈஸியாக கிடைக்குது. அது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை வந்துட்டு நான் 2 லைனாக போட்டு கீழே நாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு அடுத்த ஒர்க் பண்ணலாம். இன் டைம் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு அடுத்த லைனும் வந்துட்டு நல்லா நீட்டாக ட்ரை ஆகிட்டு இருக்கு. சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் வந்துட்டு க்ளூவோட இதெல்லாம் தெரியுது, உள்ள சைடு தெரியுது. அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்படியே கவர் பண்ணிடலாம். மற்றபடி க்ளூ வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. பட் 2 லைனுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். அந்த காட்டன் த்ரெட் வந்து கீழேருந்து மேலே கொண்டு வந்தேன். திரும்பியும் அகெயின் மேலேருந்து கீழே கொண்டு போகிறேன். இந்த மாதிரி 5 லைன்ஸ் மேலே வரணும். இப்போ நீங்கள் பக்கத்துலேயும் குத்தலாம், இல்லை மேலேயும் கூட குத்தி கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி 5 லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் வந்துட்டு ஒரு நாட் பண்ணி அதில் ஒரு பீட் வைக்க போகிறோம். இதுக்கு பேர் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இது வந்துட்டு நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் இருக்குது, ஆரி ஒர்க்லேயும் சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் 3rd லைன் போட்டிருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் சாட்டன் ஸ்டிச் மாதிரி ஃபுல் லென்த்துக்குமே நீங்கள் எடுக்கலாம். இப்போ மேலே எப்படி லைன் லைனாக வருதோ அதே மாதிரி கீழே லைன் லைனாகவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் குத்தி மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு கம்மியாக தான் யூஸ் ஆகும். இப்போ நான் வந்துட்டு 4th லைன் போட்டுட்ருக்கேன். இது மாதிரி நான் ஒரு 5 லைன்ஸ் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு பீட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 5th லைன் போடுறேன். 5th லைன் போட்டு முடிச்சுட்டு இப்போ த்ரெட்டு கீழே இருக்குது. இப்போது அட் தி மிடில் எடுத்துக்கோங்க. இந்த 5 த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து மிடில் எடுத்துட்டு நீடிலோட பேக் சைடு வச்சு இப்படி எல்லா த்ரெட்டுக்கும் அடியில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடு டைட் ஆகிடும். இப்போ அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இது ஃபுல்லாகவே டைட் ஆகிட்டு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை டிசைன் வரும். இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு பீட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பீட் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டு எங்கேருந்து மேலே வந்ததோ அதே வழியாக கீழே கொண்டு போங்க. இப்போ நம்மளோட ஸ்டிச் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போடும்போது. ஸோ இப்போ வந்து பின்னாடி சும்மா ஜஸ்ட் ஒரு நாட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த த்ரெட்டை வந்துட்டு அப்படியே அதே பிளேஸில் பக்கத்தில் குத்தி வச்சுக்கோங்க. நாம் வந்து எகெயின் இதை ட்ரிம் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நான் இப்போ வந்து அனதர் அந்த ப்ளூ கலர் வந்துட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன், அதை வந்து ட்ரிம் பண்ணல. ஸோ இப்போ இந்த நீடலை வந்து பக்கத்தில் குத்தி வச்சுக்கலாம். இப்போது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் நான் பண்ணுறதுனால இதை குத்தி வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்துட்டு அந்த ப்ளூவை ஒர்க் பண்ண போகிறேன். ப்ளூ த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எடுத்து நான் அதை ஒர்க் பண்ண போகிறேன். இது வந்து லைக் மினிமம் ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ளே தான் வருது கேப்பு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்பலாம் உங்களுக்கு த்ரெட்டு வேஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிற தேவை இல்லை. பட் நாட் பண்ணிடுங்க ஒவ்வொரு டிசைன் முடியும் போதும். இப்போ லாஸ்ட் டைம் எப்படி அந்த எல்லோ த்ரெட்டில் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சில்க் த்ரெட் 6 strands ஆஃப் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2 லைன் எடுத்திருக்கேன். ஸோ 12 strands ஆஃப் சில்க் த்ரெட் இருக்குது இதில். அதில் எப்படி வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே போடணும்.
So here I am with this 12 strands of silk thread and making the same pattern, butterfly stitch. So make sure that you even out your silk thread then and there and make 5 stitches the same way. Working with cotton thread is much easier than working with silk thread since it gets tangled so easily. But yes, silk thread is very shinier than cotton thread. So here I am doing this 4th stitch, and either you go with this kind of stitch or like a satin stitch like top to bottom, rather inserting your needle adjacently. Now take your needle at its middle this way and bring your needle through its back side through all these 5 strands. Now add your bead. This kind of beads are available in all the craft shops and even in stationery shops. So add your bead to the needle and now take your needle at its middle where we have taken it out. So now our beautiful butterfly pattern is formed. இந்த pattern வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோன் செயின் பால் செயின் வந்துட்டு நல்லா ஷேப்பாக இருக்கணும். ஸோ இப்போ எம்ப்ராய்டரி ஃப்ரேமர் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு ரைட் ஷோல்டர். அது இன்னும் டிசைன் பண்ணலை. இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டும் போது கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க, இல்லைனா ஷோல்டர் பார்ட்டில் கொஞ்சம் இதாக தெரியும். ரைட் சைடில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது கண்டினியூஸாக. பட் லெஃப்ட் சைடில் வந்து அந்த பால் செயினை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ அது இப்படி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அங்கேருந்து எகெயின் ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ இது இன்னும் ஒர்க் பண்ணணும். இதில் பாருங்கள் ஒர்க் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால அது ஷேப் மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த ஸ்டோன் செயின் நகர்ந்துருக்கு. பட் அதர்வைஸ் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். பட் வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்துட்டு சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிலருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய டிசைன்ஸ், ஃப்ளார் டிசைன்ஸ்லாம் போட்டால் பிடிக்காது. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் டேலண்ட்லாம் இருக்கணும்ட்டு இல்லை, ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். இந்த ஸ்டிச் மட்டும் ஒரு நார்மல் கிளாத்தில் கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் செஞ்சீங்கன்னா போதும். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours எடுத்தது டோட்டலாக. இந்த டிசைன்ஸ் வந்துட்டு கம்மி அப்படின்னாலும் அதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஃபுல் லென்த்தும் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 150. ஏன்னா எம்ப்ராய்டரி ஃப்ளார்ஸ் வந்துட்டு ஒரு 2 யூஸ் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா 20 rupees ஈச், 10 rupees. ஆங்கர் த்ரெட், தென் சில்க் த்ரெட் ஸ்பூல் வந்துட்டு 20 rupees. ஸ்டோன் செயின் 1 மீட்டர் வந்துட்டு 40 rupees. பால் செயின் வந்துட்டு 1 மீட்டர் 30 rupees நினைக்கிறேன், அது ஒரு 2 மீட்டர். தென் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ, அவ்வளோதான். அந்த பீட்ஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, அது ரொம்ப கம்மி விலை தான். அந்த கோல்டு பீட்ஸ், ஸ்மால் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு 150 ஒரு 200க்குள்ள ஒரு 3 hours இந்த பியூட்டிஃபுல் டிசைன் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து அப்படியே டக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.